புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் தன்ராஜ். வணக்கம் தன்ராஜ், இந்த போராட்டத்தினுடைய முக்கிய காரணம் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. நிச்சயமாக. அதாவது தந்தை பெரியார் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்ததாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை கண்டித்து புதுச்சேரியில் திராவிடர் விடுதலை கழகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அதாவது முன்னதாக புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் செயல்வீரர் கூட்டமானது, கட்சி நிர்வாகிகள் செயல்வீரர் கூட்டமானது லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமணத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் புதுச்சேரி வந்துள்ளார். அவரை கண்டித்தும் அவரை முற்றுகையிட்டு அந்த கருத்து தெரிவித்திற்கான ஆதாரத்தை கொடுக்க வலியுறுத்தியும் பெரியார் திராவிட கழகத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து 100 மீட்டர் தொலைவில் அவர்கள் போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் திராவிடர் கழகத்தினர் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து கொடிகளை நாம் தமிழர் கட்சியின் கொடிகளை பெரியார் விடுதலை திராவிட கழகத்தினர் பிடுங்கி எறிந்தும் சீமான் அவர்களின் புகைப்படத்தை செருப்பால் இருந்து புகைப்படத்தை அடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட திராவிட விடுதலை கழகத்தினர் போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து இந்த நாம் தமிழர் கட்சியின் கொடிகளை பிடுங்கி எறிந்ததால் நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் திராவிட விடுதலை கழகத்தை கண்டித்து அவர்களை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதாக திடீரென நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திலிருந்து அவர்களை நோக்கி ஓடினர். அப்போது போலீசார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினரையும் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய தடுப்புகளை தாண்டி அங்க இருக்க தாண்டி ஓட முயன்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளை போலீசார் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெரியார் திராவிட விடுதலை கழகத்தினர் கைது செய்து போலீசார் அங்கிருந்து புறப்பட்டு சென்றனர். தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்போது சீமான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்துள்ளார். தற்போது சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். தகவல்களுக்கு நன்றி தன்ராஜ்.